நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா சிந்தித்து பாருங்கள். எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படணும். நல்ல எண்ணம் இருக்கணும், மனசில் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். கெட்ட புத்தி இது இருக்கக்கூடாது. கெட்ட புத்தி இருந்தால் எதுலேயுமே ஜெயிச்சு வர முடியாது. கடவுளுடைய கருணை வேணும். கண்டபடி ஒருவரை பழி வாங்கணும்னு நினைக்காத. கொஞ்சமாவது உள்ள மனசு வேணும், உறுதியான எண்ணம் வேணும். எத்தனை தான் சொன்னாலும் இந்த மூளைக்கு ஏறாது. ஏன் ஏறாதுன்னு சொன்னால், அந்தளவுக்கு நம்ம நாட்டில் அறிவுக்கு வேலை கொடுக்கல. அறிவுக்கு வேலை கொடுத்தாலும் அந்த மண்டைக்கு ஏறாது. ஏன் ஏறாதுன்னா, துரோகிகளுக்கு தான் துணை போகுது ஜனங்க, நல்லவனுக்கு துணை போகாது. நல்லவனுக்கு ஏன் துணை போகாதுன்னா, அந்தளவுக்கு பணவெறி நாடு முழுவதும் உருவாயிடுச்சு. நாட்டில் நல்லா விளையிற பூமிகளை ஊட்டுமனையாக போட்டு, எல்லாத்தையும் ஊட்டுமனையாக போட்டு பணவெறி பிடிச்சி ஊட்டுமனையாக போட்டு நல்ல பூமியெல்லாம் ஊட்டுமனை போட்டு விற்று, நாட்டில் இன்னும் கொஞ்சம் நாளையில் சாப்பாட்டு கூட வழியில் தான் ஆக போகுது. ஏன் அதை சொல்கிறேன் கேளுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் வெள்ளாமை விளைஞ்சால்தான் எல்லா நாட்டுக்கும் ஜீவனம். இந்த வெள்ளாமை விளையிற பூமியை விற்று பூராவும் பணத்தை சாகுஜாக அவன் எடுத்துன்னு போடுறான். கம்மி ரேட்டில் ஜனங்க நிலத்தை ஒழிக்குது, அவன் வாங்கி அதிக ரேட்டில் விற்று சாக்குவையில் பணத்தை பிடிச்சின்னு போடுறான். அப்போ நாட்டில் வெள்ளாமை விளையிறதுக்கு பூமி ஏது? உலகம் முழுவதும் பூராவும் ஊட்டு மனையாக போட்டு வேலி முள்ளு முளைஞ்சா அந்த நீர் மட்டமும் குறையும், மக்களுக்கு சாப்பாட்டுக்கு ஐவேஸ் இல்லாதாயிடும். அதுபோல் நடந்துன்னு வருது. ஏன் நடக்குதுன்னா, இந்த திமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து லஞ்சம் பண்ணுற வேலை. வீட்டு மனை போடுறவனுக்கு அனுமதி கொடுக்குறான், அப்ரூவ் கொடுத்து எல்லாத்தையும் விற்க சொல்லி பண்ணிவிடுறான். இல்லாதவன் பூரா நிலத்தை விற்று பூராத்தையும் ஒழிச்சு ஒன்றுமே தான் ஆகிறான். பாடுபடுறதுக்கு வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இதான் நடக்க போகுது நாடு முழுவதும். இந்த திமுக ஆட்சி இல்லாமல் ஆனால்தான் அனைத்து மக்களும் நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன்னு வருத்தம் வேண்டாம். பொய்யான சர்டிஃபிகேட்டு பொய்யான நாடாக உருவாகி போச்சு இந்த நாடு. பொய், சூது, திருடு எல்லாம் உருவாயிடுச்சு. கேட்க போனால் வெட்டும் குத்துவன்னு பழி வாங்க பார்ப்பானோ. இதான் நடக்குது. எந்த அதிகாரி ஆகட்டும் நல்ல எண்ணத்தோடு நல்லது செய்யும், நல்ல சிந்தனையோடு நம்ம வைப்பண்ணும்னு பண்ணுறானா? கிடையாது. ஏன் பண்ணலைன்னா, அவ்வளவும் லஞ்சம். ஒரு கட்டு இண்டான பணம் வந்தால் இவனுக்கு சாதகம், இண்டான ஒரு கட்டு வந்தால் இவனுக்கு சாதகம். இதுதான் நடக்குது நாட்டில். ரொம்ப கொடுமை. நாடு பூராவும் நடக்கிறது ரொம்ப கொடுமை நடக்குது. இது எதில் போய் முடியுமோ தெரியாது. கேட்குறவனை பழி வாங்கிறது. உண்மையை சொல்ல போனால் அவன் ஆவாது, எதுலேயும் எந்த சபையிலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஜால்ரா போடுறவன் எந்த இடத்துலையும் கூட வரலாம். ஜால்ராக்காரனுக்கு தான் காலமாக இருக்குது. நல்லவனுக்கு எவனும் துணை வர மாட்டான். துரோகிகளுக்கு பல கோடி பேர் போவான். ஏன்னா அன்னன்னைக்கு போய் போடுது லஞ்சம். இதுதான் நடக்குது. நன்றி, வணக்கம்.